ஹே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யூனிட்டி கேம் இன்ஜினையும் விஷுவல் ஸ்டுடியோ கோடையும் எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு வச்சுக்கோங்க. யூனிட்டி எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அக்கௌண்ட் இல்லைனா க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்ததுன்னா சைன்இன் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு இந்த சைன்இன் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், நான் வந்து இப்போ என் அக்கௌண்ட்டில் சைன்இன் பண்ணிட்டேன். உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இல்லைனா கண்டிப்பாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். ஃபஸ்ட்டு யூனிட்டினா என்னன்னே தெரில அப்படின்றவங்களுக்கு சிம்பிளாக யூனிட்டினா என்னன்னு சொல்லிடுறேன். யூனிட்டின்றது ஒரு கேம் இன்ஜின். இந்த கேம் இன்ஜின்ஸ் யூஸ் பண்ணி தான் கேம்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுவாங்க. பிசிக்காகட்டும், ஆண்ட்ராய்ட்ஸ்க்காகட்டும், எக்ஸ்பாக்ஸ், பிஎஸ், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா கேம்ஸும் இந்த மாதிரி கேம் இன்ஜின்ஸ்லேருந்து தான் க்ரியேட் பண்ணுவாங்க. இப்போ எப்படி யூனிட்டி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன்ஸ்டால் பண்ணி vscodeோட செட்டப் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் சைன்இன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். கெட் ஸ்டார்டட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஃப்ரீ வெர்ஷன், ப்ளஸ் வெர்ஷன், ப்ரோ, என்டர்பிரைஸ் எல்லாமே இருக்குது. நம்ம வந்து யூஸ் பண்ணது வந்து பர்சனல் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இதில் 100K வரைக்கும் வந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் வருஷத்துக்கு. 100Kனா 74,86,725 ரூபா வருது கைஸ், இந்தியன் ருபீஸ் படி. ஸோ இங்கே வந்து கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி வரும். இங்கே வந்து கொடுங்க ஃபஸ்ட் டைம் யூஸர்ன்ட்டு அக்ரி அண்ட் டவுன்லோட்னு கொடுத்துருங்க. இப்போ வந்து யூனிட்டி ஹப்னு ஒன்று வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ அது ஃபுல்லாக டவுன்லோட் ஆகி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ vscode இந்த லிங்க்கும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இந்த பேஜுக்கு வந்து விண்டோஸ் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதை டபுள் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்னு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. தென் யூனிட்டி அப்படியும் டவுன்லோட்ஸில் போய்ட்டு டபுள் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்னு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. யூனிட்டி ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். பட் இங்கே இருக்க ப்ராஜெக்ட்ஸ்லாம் இப்போதைக்கு விட்டுருங்க, நான் அப்புறமா சொல்கிறேன். தென் இன்ஸ்டால்ஸில் போய்ட்டு ஆடில் போய்ட்டு லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அது என்னென்னா செட்டிங்ஸில் போய்ட்டு லைசன்ஸ் ஆட் பண்ணணும். நீங்கள் சைன்இன் பண்ணலன்னா சைன்இன் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இங்கே வந்து சைன்இன் பண்ணிவிடுங்க. சைன்இன் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ஆக்டிவேட் நியூ லைசன்ஸ்ன்றதை கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணிட்டு யூனிட்டி பர்சனல் அதை கிளிக் பண்ணிட்டு த கம்பெனி ஆர் ஆர்கனைசேஷன் அதை கிளிக் பண்ணி டன் கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து ஒரு லைசன்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். உங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்காது. இது வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்க வெர்ஷன். நீங்கள் வந்து ஒரு நியூ வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆடில் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ண முடியும். தென் நீங்கள் வந்துட்டு யூனிட்டின்னு இருக்க பாருங்கள், இதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடில் எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு மைக்ரோசாஃப்ட் விஷுவல் ஸ்டுடியோ கம்யூனிட்டி இது தேவையில்லை. இதெல்லாம் வந்து பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ நீங்கள் ஆண்ட்ராய்டுக்கு வந்து பில்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி ஆகணும். ஐஎஸ்ஓனா இது இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இருக்கும். நான் இப்போதைக்கு எதுவுமே வேணான்னு கொடுத்துட்டு டன்னுன்னு கொடுத்தேன்னா எனக்கு வெறும் யூனிட்டி இன்ஸ்டாலர் மட்டும் இன்ஸ்டால் ஆகும். அது கூடயே சேர்ந்து யூனிவர்சல் விண்டோஸ் பிளாட்ஃபார்ம் பில் சப்போர்ட் இதுவும் சேர்த்து இன்ஸ்டால் ஆகிடும். உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்து பில்ட் பண்ண போகிறீங்களோ அந்த பிளாட்ஃபார்ம் செலக்ட் பண்ணி டன்னுன்னு கொடுத்துருங்க. நான் வந்து ஆல்ரெடி சில பிளாட்ஃபார்ம்ஸ் டவுன்லோட் பண்ணி சில வெர்ஷன்ஸ் வச்சுருக்கேன். நான் அதில் வந்து உங்களுக்கு வந்து எப்படி பண்ணணுன்றதை காட்டுறேன். நீங்கள் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த வெர்ஷனோட நேம் வந்து இங்கே வரும். இப்போ ப்ராஜெக்ட்ஸில் போய்ட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்ன வெர்ஷன் வச்சுருக்கீங்களோ அந்த வெர்ஷன்ஸோட நேம்ஸ்லாம் காட்டும். ஜஸ்ட் நான் 2019-4 அதில் வந்து உங்களுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இங்கே பார்த்தீங்கன்னா 2D, 3D வித் எக்ஸ்ட்ராக்ஸ், ஹை டெஃபினிஷன் ரெண்டர் பைப்லைன், யூனிவர்சல் ரெண்டர் பைப்லைன், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். நான் சிம்பிளாக ஒரு 2D வச்சு உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ வந்து நியூ யூனிட்டி ப்ராஜெக்ட், அதான் வந்து நம்ம ப்ராஜெக்டோட நேமு. லொக்கேஷன் வந்து நீங்கள் எங்கே வேணுமோ அங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் சும்மா இப்போது யூடியூப் அப்படின்னு கொடுக்குறேன். கிரியேட்னு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து யூனிட்டி வந்து ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்ச நேரம் ஆகும் ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆக. ஓகே கைஸ், எனக்கு வந்து இப்போ யூனிட்டி ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இதில் விஷுவல் ஸ்டுடியோ கோடு எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எடிட்டில் போய்ட்டு ப்ரிஃபரன்சஸில் போய்ட்டு எக்ஸ்டர்னல் டூல்ஸ் இதில் வந்துடுங்க. இதில் வந்துட்டு ஓப்பன் பை ஃபைல் எக்ஸ்டென்ஷன் அந்த மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்றதை நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோடு இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து செலக்ட் பண்ணுறேங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுறேங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு C# ஸ்கிரிப்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். நான் சும்மா பிளேயர்னு கொடுக்குறேன். இந்த ஸ்கிரிப்டை நான் ஓப்பன் பண்ணணுன்னா என்ட்ரு கொடுத்தாலே போதும். விஷுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து எனக்கு இப்போ இது ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் நம்மளுக்கு C# இன்டெலிஜென்ஸ்லாம் வந்து வேலை செய்ய நம்ம என்ன பண்ணோன்னா எக்ஸ்டென்ஷன்ஸில் போய்ட்டு C# டைப் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இந்த எக்ஸ்டென்ஷன் மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க.
ஜஸ்ட் இங்கே இன்ஸ்டால்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணாலே இன்ஸ்டால் ஆகிடும். வேறு என்னெல்லாம் நம்மளுக்கு யூனிட்டி யூஸ் பண்ண தேவைன்னா யூனிட்டின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ யூனிட்டின்னு டைப் பண்ணவொடனே இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். யூனிட்டி டிபக்கரை கிளிக் பண்ணி இந்த மாதிரி இன்ஸ்டால்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் வந்து யூனிட்டி கோட் ஸ்னைப்பர்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது கீழே வந்து இங்கே ஒரு யூனிட்டி ஸ்னைப்பர்ஸ்ன்னு இருக்கும். இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்தாலே போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். இதெல்லாம் இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ டவுன்லோட் ஆகி முடிஞ்சிச்சு. நீங்கள் ஜஸ்ட் இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள். ஜஸ்ட் நான் இப்போ ஒரு சிம்பிள் லைன் எழுதுகிறேன், debug.logன்ட்டு சக்ஸஸ்ன்னு எழுதுகிறேன். இதை இப்போ சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு யூனிட்டிக்கு போகிறேன். இந்த ஸ்கிரிப்டை நான் வந்து இப்போ என்னோடய மெயின் கேமராவுக்கு ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் இப்போ நான் என் கேமை ஸ்டார்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து சக்ஸஸ்னு கீழே வந்து கன்சோலில் பிரிண்ட் ஆகணும். அப்படின்னா நம்ம VS கோடை வந்து யூனிட்டியோட சக்ஸஸ்ஃபுல்லாக செட்டப் பண்ணுறோன்னு அர்த்தம். வந்துருச்சு பாருங்கள். ஓகே கைஸ், நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்களே தவிர சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எந்த விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். உங்களை அடுத்த ஒரு ஆசமான வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். பாய்.